அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஜனாதிபதியான ரமோன் மசுக்சாசே அவர் ரொம்ப மிகவும் பிரபலமானவர். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்ல என்ன ஒரு அணை கட்டுவதற்கான வேலையை கொடுத்திருந்தாரு. அப்படி அணை கட்டுவதான வேலையை கொடுத்திருந்தோடனே அதை பார்வையிடுவதற்காக அங்க சென்றார். அப்படி அவர் பார்வையிட செல்லும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, போற வழியில பாக்குறாரு வேலைகள் எல்லாம் அவர் நினைச்ச மாதிரி நடந்திருக்குல்ல. உடனே அவர் சொன்னார், ஐயோ நம்ம பாராளுமன்றத்துல ஒரு டேட் கொடுத்துருக்கோம், இந்த நாளுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம், இதை முடிச்சிருவோம், அப்படி இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபர்தராக போயிட்டே இருந்தாங்க. ஏன் வேலை தடுமாற்றம், ஏன் இவ்வளோ இதுவும் ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு மோட்டாரை என்ன செஞ்சா அமெரிக்க நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அது என்ன அந்த நேரத்துக்கு வரல, அதனால வேலைகள்லாம் ஒரு வேலை தாமதமாகுதோ அப்படின்னு நினச்சி போயிட்டு இருந்தாங்க. அப்படி போன பிறகு அந்த மெயின் ஏரியாவில் போகிற இடத்துல பார்த்தா அங்கே வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை இந்த சொன்ன டேட்டில் முடிச்சிருவோம் போலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தாராம். அப்படி யோசிச்சுட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், மோட்டார் வரலையானா ஒரு மோட்டார் சத்தம்லாம் கேட்குது, அது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே அங்கேருந்து அவர் சொன்னாரா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு என்ஜினியர் தான் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், வண்டி பெரிய பெரிய வாகனத்தில் இருக்கிற மோட்டரை கலட்டி என்ன செஞ்சான்னா அதற்கான இதுவை பயன்படுத்தி என்ன செஞ்ச வேலையெல்லாம் கொஞ்சம் அழகாக துரிதமாக செய்கிறாரு. யார் அந்த பொறியாளர், யார் அந்த இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்யறாரு, அவர் உடனே என்ன செய்யுங்க, ஆஃபீஸில் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எல்லாருக்கும் பயமாயிருச்சான். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நிஜமான மிஷின் வராமல் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அவருக்கு கோபமோ என்னமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த இன்ஜினியருக்கும் ஒரு பக்கம் பயம்தான். ஏன்னா பாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை. சரி இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க பரவாயில்ல, எந்த ஒரு காரியமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவரு போறாரு. தன்னுடைய அதே போல் அவர் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அப்போ அவர்கிட்ட அவர் கேட்குறாரு, நீ எப்படி இப்படி உனக்கு இந்த யோசனைலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மந்திரி கிட்ட சொல்கிறார், நீ அவருக்கு என்ன செய்யும், அந்த கடிதத்தை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஏன்னு சொன்னால் கொடுத்த உடனே அந்த இன்ஜினியருக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பதவி, இன்னொரு ஊருக்கான ஒரு பெரிய பதவியை கொடுத்து செஞ்சு அவருக்கு என்ன செஞ்சாங்க, பெரிய மரியாதை செலுத்தினதாக அந்த கதை வாசித்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வேலை அவர் கொடுத்த வேலையில் சரி மிஷின் வரல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து என்ன செஞ்சதுனால என்னது அவருக்கு தேவையான பெரிய, அவர் நினச்சே பார்த்துருக்காத பெரிய பதவி அவருக்கு கிடைச்சிட்டான். பொருளாதாரத்துறையை ஒரு நாட்டோட பொருளாதாரத்துறையை அவர் கையில் கொடுத்ததாக அதை வாசித்தேன். ஏன் இந்த கதை இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல. அவர் போகும்போது என்ன சொன்னார், நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அப்படி நீங்கள் அந்த சத்தியத்தை சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் என்னது, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தலாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது கூட யார் சொல்லியிருக்காரு, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போனா ஆண்டோடைய பார்த்து அவங்க எல்லாரையும் அழைத்து வருவதற்கான பெரிய பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்களும் நானும் எத்தனை சாக்கு போக்குகள், எத்தனை காரியங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அல்ல செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பில் அதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் எப்படியா, நீசர்களுக்கு முன்பாக நிற்காதபடிக்கு எங்க நிற்பாங்கன்னு சொல்லியிருக்காரு, ராஜாக்களுக்கு ராஜாவாக வரப்போகிறார். அவர் நமக்கு கொடுத்து போய் சென்றிருக்கிற அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம எவ்வளோ முற்படுறோம், நம்ம என்ன பிரயாசப்படுறோம், அவர் நம்மை அவருடைய அன்பை குறித்து சொல்வதற்கு நம்ம என்ன பிரயாசப்படுறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணுமா, யோசிக்கிறதுக்கான ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியத்தில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவர் வரும் பொழுது நமக்கு என்ன தேவையில்லை, பயம் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர் என்ன செய்றாரு, அவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் கையிலிருந்து நமக்கு பெற வேண்டிய ரிவார்டு, கிரீடங்கள் எல்லாமே அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வர போகிறார். அப்போ அவர் நமக்கு கொடுத்து சென்றிருக்க வேலை என்னன்னு சொன்னால்,
அவருடைய அன்பை குறித்து என்ன செய்யமா உலகத்தில் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட என்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்பை இன்னைக்கு ஒரு நேரம் நினச்சி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த மெசேஜ் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம், அல்லது தேவனுடைய அன்பை குறித்து சொல்லலாம். யாரையாவது பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களை நேசிக்கிறார், அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் அவருடைய வருகையில் நம்ம என்ன செய்யலாம், அவரை எதிர்கொண்டு போகிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் செய்திருக்கு தேவன் பெரிய ஸ்லாகியத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வதும் கொள்ளாதது யார் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. அந்த பொறுப்பையே நம்ம கையிலே கொடுத்துருக்குறாரு. நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்கன்னு தெரியல, நான் எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒருவேளை அப்படி நினைப்பீங்கன்னு சொன்னால் ஜெபத்தில் என்னோட கூட கலந்து கொள்ளுங்கள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, அந்த சராசரத்தையும் படைத்து வார்த்தையினாலே படைத்தவரே உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக நாங்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரலோகத்தை விட்டு வந்து இந்த பூலோக அநேக கஷ்டங்களை பட்டு ஆண்டவரே மரித்து மீண்டும் உயிர் தெளிந்து மீண்டும் பரம் சென்று ஆண்டவரே எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறீங்க. அது படுத்துட்டு மீண்டும் வந்து உங்களை கூட்டு போவேன்னு சொல்லிட்டு போன அன்பின் தகப்பனே, இந்த வெளியுடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நாங்கள் தட்டி கழிக்காதபடிக்கு அதை செய்து முடிக்கத்தக்கதான பலத்தையும் அதற்கான ஞானத்தையும் எங்களுக்கு தாங்க சாமி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த அன்பை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் நீர் கிருபையா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீர் பரலோகத்தில் நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பாவத்தை விட்டு ஆண்டவரே உங்களுடைய அன்பிலை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. இந்த வெளியில கூட ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வேலைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமணத்துக்கு நாள் குறித்து விட்டு ஆண்டவரே நல்லவன் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்படுகிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கும். போக்கில வரத்திலும் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் எல்லாவற்றிலும் கிருபை இருந்து எங்களை வழிநடத்தும். எல்லாவற்றிலும் நாங்களும் உடைய அன்பை வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.